இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. மணிரத்னம் கூப்பிட்டாரு, கமல் வந்து சிம்பனி வந்து பண்ணுப்பான்னு ஓகேன்னு போன கதையே கேட்கல. கமலுக்காக மணிரத்னம் படம் பண்ணார் அதை. ஸோ அதுலேருந்து அவருடைய கலரே மாறி இருக்கு. ஓகே, எனக்கு இது வந்து ஏன்னா தனுஷ்கே பெரிய பிரேக் கொடுத்துரு வெற்றிமாறன். தனுஷுடைய பல படங்கள் எடுத்தால் ஒரு 4 படம் தான் சொல்லலாம் இல்லையா? ஆடுகளும் சொல்லலாம், அசுரன் சொல்லலாம், வட சென்னை சொல்லலாம். அது மாதிரி சிம்பு வந்து ஒரு ஆஃபர். ஏன்னா வட சென்னையே வந்து சிம்பு பண்ண வேண்டிய படம் உங்களுக்கு, அது மிஸ் ஆனாலும் தனுஷ் பண்ணார். ஓகே. ஸோ அதனால் அந்த ஒரு லைனை போகும்போது தான் வெற்றிமாறன் ஒரு அதுலேருந்து ஒரு ரூல் பிளைன் எடுத்து வெற்றிமாறன் சினிமாட்டிக் ஸோ யூனிவர்ஸ் டிசியூன்னு அதில் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறாரு அந்த படம். நீங்கள் எப்படி நீங்கள் ஆமாம் அதில் நீங்கள் இந்த மன்மதில் டபுள் ஆக்ஷன் பார்த்துருக்கீங்க. ட்ரிபிள் ஆக்ஷன் 90s லவ், இப்போ 2026 லவ், மிடில் ஒரு சிம்பு. ஜெயிலர் 2 ஃபஸ்ட்டு வரும்போது ஜூன் ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணாங்க. அப்புறம் செப்டம்பர் 3 அன்னைக்கு ஐமேக்ஸ், ஏன்னா ஐமேக்ஸ் கேமராவில் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிளான் பண்ண இப்போ அதுவும் தள்ளுது. போயிட்டு தீபாவளிங்கிறது மாதிரி ஓரளவு சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இப்போதைக்கு வந்து அரசன் தான் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிருக்கு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், அரசன் படம் சிம்பு சாரோடைய அடுத்த படம். அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. நடுவில் வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் என்னன்னா, நடுவில் வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் வந்து நின்றுடுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து சிம்பு சார் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். அவர் வந்து டே ஷூட்டிங்கே வந்து ஒழுங்கா போக மாட்டாரு, அப்படியே ஷூட்டிங் போனாலும் லேட்டாக தான், அவர் நினைக்கிற டைமுக்கு தான் போவாரு. இப்படியான பல விமர்சனங்கள் மேலே அவரை வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அவர் நைட்ல ஷூட் பண்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சோ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? நைட் ஷூட்டிங் பேச்சுவார்த்தையில நைட் ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்க சொன்னது மாதிரி டே ஷூட்டிங்லேயே சிம்பு வரமாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்ட ஒரு பீரியட் இருந்தது. நிறைய ஹீரோக்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்திலே இருப்பாங்க, கொஞ்சம் ப்ரொடியூசர் கோஆப்ரேட் இல்லை, டைரக்டர் கோஆப்ரேட் இல்லைன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. சிம்பு மேலே நிறைய பேசினாங்க. சன்ரைஸ் ஷாட்னாலே லேட்டாக வருவார் செய்வார் அப்படின்னு. பட் அது ஒரு பீரியடுன்னு வச்சுங்க. நம்ம அதாவது பழைய நிகழ்ச்சியை போட்டு கிண்டிகிட்டு இருக்க முடியாது. அது ஒரு பீரியடு முடிஞ்சது. நான் புது சிம்புவாக வந்திருக்கேன் அப்படின்னு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. மாநாடுடைய ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசியிருக்கீங்க, ஸோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு சிம்புடைய டோனே மாறிடுச்சு. இப்போது அப்படிலாம் பார்த்தா தக்லைஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையை அவர் கேட்கல. மணிரத்னம் படம்னு, ஏன்னா செக்க சவுதான படம் பண்ணாங்க. மணிரத்னம் கூப்பிட்டாரு, கமல் வந்து சிம்பனி வந்து பண்ணுப்பான்னு ஓகேன்னு போன கதையே கேட்கல. கமலுக்காக மணிரத்னம் படம் பண்ணார் அதை. ஸோ அதுலேருந்து அவருடைய கலரே மாறி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து நீங்கள் அரசனுக்கு முன்னாடி பார்க்க போனோம்னா, அவர் துபாயிலையும் அமெரிக்கா யூஎஸ்ஏலையும் மட்டுமே போயிருந்தார், யூகேலையுமே இருந்தார். பட் நினச்சிருந்தாருன்னா அவர் அங்கேயே கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் வந்திருக்கலாம். பட் இங்கே அரசன் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது 2 நாள் மட்டும் சொல்ல சார், உடனே வந்துடுறேன். ஏன்னா இங்கே வந்தால் வேறு படங்கள் நிறைய லிஸ்ட்டில் அவருக்கு வந்து இப்போது அவருடைய லைனப்பில் ஒரு 4 படம் கையில் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு படத்துக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா இதுக்குள்ளே பண்ண முடியாது. பட் அவருக்கு ரொம்ப எதிர்பார்க்கறது அரசன் படம் தான். எனக்கு இது வந்து ஏன்னா தனுஷ்கே பெரிய பிரேக் கொடுத்துரு வெற்றிமாறன். தனுஷுடைய பல படங்கள் எடுத்தால் ஒரு 4 படம் தான் சொல்லலாம் இல்லையா? ஆடுகளும் சொல்லலாம், அசுரன் சொல்லலாம், வட சென்னை சொல்லலாம். அது மாதிரி சிம்பு வந்து ஒரு ஆஃபர். ஏன்னா வட சென்னையே வந்து சிம்பு பண்ண வேண்டிய படம் உங்களுக்கு, அது மிஸ் ஆனாலும் தனுஷ் பண்ணார். ஓகே. ஸோ அதனால் அந்த ஒரு லைனை போகும்போது தான் வெற்றிமாறன் ஒரு அதுலேருந்து ஒரு ரூல் பிளைன் எடுத்து வெற்றிமாறன் சினிமாட்டிக் ஸோ யூனிவர்ஸ் டிசியூன்னு அதில் லைன் மாதிரி. எஸ். ஓகே. அப்போ இந்த அரசன் கதை சிம்பு தான் பண்ணணும். ஏன்னா வெற்றிமாறனுக்கு ரொம்ப ஆசை சிம்பு வச்சு படம் பண்ணணும். அப்போ இந்த படம் போது அதில் அன்பு கரெக்ட் பண்ணியிருப்பார் வட சென்னையில் தனுஷ். வட சென்னையிலேருந்து ஒரு ரூப் லைன் தான், பட் அதிலே ஒரு நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அன்பும் இதில் அரசனும் அதில் ஃப்ரேம் வராது. ஸோ இந்த கலாச்சாரம் வேணான்ட்டு போகிறவர், ஆனால் அரசனில் உள்ள ஒருவர் முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களத்தை மாற்றிருக்காங்க. மதுரை டைகராக பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போது அரசனுக்காக மற்ற படங்களையும் தள்ளி வச்சார். அதில் முக்கியமான படம் பார்த்தா அஸ்வத் மரவித் படம். ஓகே. அதில் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறாரு அந்த படம். நீங்கள் எப்படி நீங்கள் அதில் நீங்கள் இந்த மன்மதில் டபுள் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிபிள் ஆக்ஷனில் 90s லவ், இப்போ 2026 லவ், மிடில் ஒரு சிம்பு. ஸோ அதில் வந்து நீங்கள் பழைய விண்டேஜ் சிம்புவை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு கதைக்கலாம். சரி, எந்த படமே கொஞ்சம் தள்ளி வச்சல. நான் அஸ்வத் மரவித் ட்ராகன் கொடுத்ததுக்கு பிறகு சிம்புக்காக வெயிட் பண்ணுறாரு. ஓகே.
இந்த படம் பார்க்கிங் படம் மூவ் பண்ணி போகும்போது தான் ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அது விலகி போனாங்க, ராஜ்குமார் போனால். அந்த கேப்பில் தான் இந்த டைம் டியூரேஷன் இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து வெற்றிமாறன் சார் வர்றாரு, அரசனுக்குள்ளே வர்றாங்க. பட் கதைக்களம் பிரமாதமாக இருக்குது. கேட்டவுடனே சிம்பு சார் ரொம்ப பிடிச்சது. அரசனை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த படத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்கிறேன். நீ சொன்னது மாதிரி இடையில கொஞ்சம் பிரேக்லாம் வந்துச்சு, ஷூட்டிங் பண்ண போய் கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கு அந்த இன்னொரு ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுக்கும் சிம்புவுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொன்னால் ஈகோ கிளாஸ் தான் சொல்ல முடியும். நம்ம அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அது கொஞ்சம் பண பிரச்சனை வந்துச்சு, கோர்ட்டு வரைக்கும் போச்சு. சிம்புக்கு வந்து ஃபேவராக வந்தது. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் நிறையா வந்துட்டு அப்புறம் தானு சார் ஐஸ்வர்யா கணேசன் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் துபாயில் போயிட்டார். துபாய்க்கு போயிட்டு யூகே போயிட்டு நீங்கள் முடிச்சோன்னே சொல்லுங்கள் சார் வரேன்னாங்க. அது ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, பணம் தரேன்ட்டாங்க, முடிஞ்சு. அது அப்புறம் தான் ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து இந்த கோவில்பேட்டில் ஆரம்பித்தாங்க. பட் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு பிரமாதமான ரோல் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ரோல். பட் அந்த ஒரு கதைக்கருத்தோடு போகும்போது தான் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூல் இங்கே ஆரம்பிக்கலாம். நாங்கள் இப்போ நேராக செட்டு இங்கே போட்டுருக்கேன். அதில் மழையெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, அதில் கொஞ்சம் மாறுச்சு. ஸோ இந்த பிரச்சனை ஒன்று மாறுச்சு. பட் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூலில் முடிச்சுட்டாங்க. இப்போ செகண்ட் ஷெட்யூலில் தான் பார்க்க போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் 60 டேஸ் வந்து நைட் ஷூட் பண்ணியிருக்காரு. 60 டேஸ் கண்டினியூஸா சார்? எஸ். ஓகே. ஏன்னா வெற்றிமாறன் சாருடைய கதைக்களம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பட் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லிட்டாங்க. செட்லேயே சிம்பு இருக்காங்க, பக்கத்துலேயே சேர போட்டு நீங்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் கூட நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக போய்க்கும் அப்படின்னு கூட சிம்பு சொல்லிட்டு உட்காந்து தகவலாக வருது நம்ம கதை. ஸோ அதனால் ஃபுல் இன்வால்மெண்ட் எடுத்திருக்காரு சிம்பு. இதை நல்ல அன்பு. இதுக்குள்ளே வந்து வடசென்னை பார்ட் 2ல் கூட சிம்பு போகிறதுக்கான ஒரு லைன் இருக்குது, அன்பு அரசன். ஓகே. ஸோ அது அதான் சொன்னேன், வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொன்னது காரணம் அதான் நம்ம. ஸோ அதுக்குள்ளே ஒரு லைன் போகுது. பட் இதில் ட்ரிபிள் கெட்டப்பில் பண்ணியிருக்காரு சிம்பு. அஸ்வத்தில் ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ண ட்ரிபிள் கெட்டப்பில் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக சிம்பு சாரோட ஒரு கம்பேக்கை வந்து நம்ம அரசனில் பார்க்கலாமா கண்டிப்பாக? அவரே அது சொன்னது தான், எனக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக் அமையும், மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை நான் கொடுக்கணும். ஏன்னா மாநாடுன்ற ஒரு படம் தான் அவருடைய கலெக்ஷன்லேயே 100 கோடி ரூபா கிளப்பில் ஜாயின் பண்ண. அப்புறம் இது வரைக்கும் ஆகலை, ஓகே, நெருங்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து அவருடைய தாட்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே தாண்டும். ஓகே. அப்படி ஒரு கதைக்களம் இது பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு. இப்போ இந்த மூவி வந்து எந்த பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க சார்? பட்ஜெட்டே நோட் பண்ணல, நீ எடுக்கிற வரைக்கும் எடுங்கட்டா. ஓகே. ஏன்னா நார்த் மெட்ராஸ் இங்கே செட்டு இப்போ ஈசிஆரில் விஜிபி தாண்டி ஒரு இடத்துல செட் போட்டிருக்கு. அப்படியே நீங்கள் போனீங்க நார்த் மெட்ராஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, இந்த ஷீஷோர், இந்த பார்டர் எல்லாமே. அதில் பட்ஜெட் வந்து கலைப்புலி தான் வந்து பட்ஜெட்டே சொல்ல மாட்டார். நீ எடுக்கிற வரைக்கும் நல்லா எடுத்து முடிச்சிருங்க, எனக்கு குவாலிட்டி தான் வேணும் பார். ஓகே. ப்ரொமோஷன் அவர் அடிச்சு காலே கிடையாது. நீங்கள் ப்ரொமோஷன் வேற உள்ள கொண்டு பார்த்தா பட்ஜெட் நோட் பண்ணல. படம் நல்லா வரும்னாங்க. சிம்பு ஃபுல்லாக 100% கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்காரு. அதனால் டே எஃபெக்ட்லேயே வராது சிம்பு, நைட்டில் எப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னா அந்த கதைக்களம், வெற்றிமாறன், தானு இவ்வளோ பார்ப்பாங்க இல்லையா, ஒரு ஹீரோ பார்ப்பாங்க இல்லையா, அப்போ அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் வந்து தேவைப்படுது. இப்போ வேற இது போனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். அதனால் நீங்கள் பழைய சிம்பு கணக்கு வச்சு மற்றவர்கள் யாரும் இனிமேல் பேச வேண்டியதில்லைன்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இப்போ இருக்கிறது புது சிம்பு. இல்லை நிறையா பார்த்தீங்கன்னா அதில் வடசில் இருக்கிற அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வர்றாங்க. மணிகண்டன் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அமீர் வர்றாரு, கிஷோர் வர்றாங்க, ஆண்ட்ரியா வர்றாங்க. ஸோ அந்த கேங் அப்படியே அதில் இருக்குது. ஓகே. என்ன ஒரே ஒரு சேஞ்சு, அனிருத் மட்டும் இதில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. ப்ரோமோ நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அரசன் எதிர்பார்ப்போட போய் இருக்குது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமையும். எனக்கு தெரிந்து வந்து செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே படத்தை இந்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு தகவல். ஓகே சார், தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றீங்க. பட் வந்து ஜெயிலர் 2 படமே வந்து அப்போதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது கிளாஷ் வராதா? ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் வரும்போது ஜூன் ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணாங்க. அப்புறம் செப்டம்பர் 3 அன்னைக்கு ஐமேக்ஸ், ஏன்னா ஐமேக்ஸ் கேமரா வேற பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிளான் பண்ண இப்போ அதுவும் தள்ளுது. ஓகே. போயிட்டு தீபாவளிங்கிறது மாதிரி ஓரளவு சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இப்போதைக்கு வந்து அரசன் தான் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாயிருக்கு. ஓகே. அது தகுந்த மாதிரி தான் இப்போ ஷூட்டிங் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து சிம்புக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே சமந்தா பண்ணுறது மாதிரி ஒன்று இருந்தது. நான் வட சென்னை சொன்னேன் இல்லைங்களா, தனுஷ் பண்ணுறாங்க. அதில் சிம்புவும் சமந்தாவும் தான் பண்ணுறது மாதிரி இருந்தது. ஓகே. இப்போ இது ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய கேரக்டரில் வந்து சமந்தா பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணது மிஸ் ஆச்சு, 2 பேரும் மிஸ் ஆச்சு. இதில் கூட சமந்தாக்காக கிட்டத்தட்ட 2 மாதம் வெயிட் பண்ணாங்க, சிம்புக்கு பேரா போட்டலாம். அதில் மிஸ் ஆனது இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு. பட் சம்மந்தம் என்னால் பண்ண முடியல. அது திடீர்னு ஒரு மேரேஜ் ஆச்சு, அப்புறம் ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி போனாங்க. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணுறாங்க, வெப் சீரிஸ் பண்ணுறாங்க. ஓகே. சொன்ன டேட் கொடுக்க முடியல அவங்களால, இவங்க கேட்குற டேட் கொடுக்க முடியல. ஓகே. ஓகே. நல்லா அவர்களுக்கு பதிலாக பிரியங்கா மோகன் இப்போ பண்ணுறாங்க. அதில்
ஸோ அதனால் படம் நல்ல கதைக்கலாம். அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். சிம்புக்கு மிகப்பெரிய கம்பேக் ஆகும். மிகப்பெரிய ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் 200 crores மேலே தாண்ட வாய்ப்புகள் நிறையா இருக்கின்ற தகவல் எனக்கு வந்து. ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இந்த பார்ட் 2ன்ற கல்ச்சர் வந்து அதிகமாகிட்டே தான் வருது. ஸோ அதே மாதிரி சிம்பு சாரோடைய மாநாடு படம் வந்து பெரிய ஹிட் கொடுத்தது, நீங்களுமே சொன்னீங்க நிறைய கலெக்ஷன் வந்து வந்துச்சுன்னு. ஸோ மாநாடு 2மே வரப்போதா வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருது. அதே மாதிரி வந்து சிம்பு சார் வந்து அப்போ நடித்த மன்மதன் படம் அதுவுமே பார்ட் 2 வரப்போறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்து. ஸோ இது வரதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்கான சிம்பு அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா மாநாடு ப்ரொடியூசர் வந்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து மாநாடு 2 எடுக்கலாங்கிற ஒரு தாட்ஸ் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. எஸ்ஜே சூர்யா கூட அதான் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சிட்ட பேசி மாநாடு 2 எடுப்பா, நான் உங்களுக்கு டேட்ஸ் தரேன் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரமாதமான ரோல் அதில் இருக்கு. இல்லை, சிம்பு ஒரு ஓகே மாநாடு 2 பண்ணலாங்கிற இவர்கிட்ட இந்த தகவல் வந்துருச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ரெடியாக இருக்கார் பண்ணுறதுக்கு. ஸோ மீண்டும் அந்த கேங் அப்படியே வரும். ஸோ வெங்கட் பிரபே மீண்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு தகவல் வருது. 2 பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் ரெடி, நடிக்கிறதுக்கு எஸ்ஜே சூர்யா ரெடி, இயக்குனர்கிட்டும் வந்து பேசுனாங்கன்னா அவர் அது வாய்ப்புகள் இருக்கும். பட் சிம்பு வந்து பதில் சொல்லணும். அது சொல்லிட்டாங்கன்னா முடியும். இன்னொன்று கேட்டீங்க மன்மதன். ஸோ சிம்புவுடைய இந்த கேரியரே இந்த பெஸ்ட் பிக்சர்னு எடுத்துட்டா மன்மதன் சொல்லியிருக்காரு. ஸோ வல்லவன் ஒரு பேட்டர்ன் இருந்தால் கூட மன்மதன் வந்து எவர் கிரீன் படம். நீங்கள் சிம்புவே அந்த கேரக்டரை திரும்பி பண்ணால் கூட பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு படம் பார்த்தோன்னே கிளைமாக்ஸ் இதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. நாங்கள் சொன்ன 2 கிளைமாக்ஸுமே படத்தில் கிடையாது. பண்ணவே முடியல, அந்த கிளைமாக்ஸ் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அப்படி ஒரு கிளைமாக்ஸை வந்து சிம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்ட் 2க்கான ஒரு லீடும் அதில் இருக்கும் உங்களுக்கு. அது பட் எனக்கு தெரிந்து உடனடியாக அந்த மாநாடு 2வும் மன்மதனுடைய 2வும் சிம்பு எடுத்தாருன்னா நீங்கள் அந்த பழைய சிம்புவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ குயிட் அவ்வளோ தான் இருப்பார். பார்க்கலாம் அவர் என்ன மனசு வச்சுருக்கான்னு தெரியும். ஏன்னா இப்போ லைனில் வந்து 4 படம் இருக்குது. தேசிய பரிசான படம் வேறு இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் படம். அது வந்து சிம்புடைய மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் அஸ்வத் மாரி படம் இருக்குது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா டியூடி இயக்குனர் ஸோ கீர்த்திஸ்வரன், ஆமாம், அவர் வந்து அக்டோபர்லேருந்து ஷூட் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பு ஹீரோ வச்சு அது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய படங்கள் வச்சுருக்காரு. அவர் தான் அடுத்தடுத்த 2 பண்ணலாமா வேணாமா ஓகே அப்படிங்க டிசைட் பண்ணணும். பட் அரசனை பொறுத்த மட்டும் அரசனை வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போவேன்னு சொல்லிட்டு டோட்டல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதில் சிம்புனுடைய உழைப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க தான் நினைக்கிறேன். வெற்றிமான சாதனை இயக்குனர் கிடையாது. ஒரு சூரிய வச்சே விடுதலையை ரொம்ப அவ்வளோ ஹிட் கொடுத்தாரு. இப்போ 3வது ஷெட்யூல் இப்போ ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. அதை இப்போ அதில் வந்து செட்டு போட்டிருக்கான்னு சொன்னீங்களா, அதில் விஜய் சேதுபதி உள்ளே வரார் இப்போ. ஸோ சிம்பு விஜய் சேதுபதியுடைய அந்த காம்பினேஷனில் படம் இப்போ ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. அது இந்த மாதம் எண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் ஷூட்டில் ஆரம்பிக்கிறது. விஜய் சேதுபதி சார் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணுறாரா? எஸ் வில்லனாக தான் ஒன்று பண்ணுறாரு. ஓகே சார், நடுவில் சில நாள் வந்து சிம்பு சாரோடைய படங்கள் வந்து எதுவுமே வராதனால அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தில் தான் இருந்தாங்க. இப்போ பேக் டு பேக் வந்து சிம்பு சாரோடைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்த போது இப்போ அவருடைய ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் கேர்ள்ஸ் ஃபேன் நிறைய இருக்காங்க அவருக்கு. பாய்ஸ் ஒரு பக்கம், கேர்ள்ஸ் ஒரு பக்கம்னு. ஏன்னா அவர் வந்து பண்ண லிட்டில் சூப்பர் ஸ்டாராக குழந்தையிலே அவர் நிறைய ஃபிலிம் பண்ணி இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன கேப் விட்டார். அது வந்து மறுப்பதற்கு இல்லை. பட் அது ஏன்னு தெரியாது, அவருக்கு தான் தெரியும் என்ன காரணம்னு. பட் விடக்கூடாது, எந்த ஹீரோயுமே ஒரு கேப் விடக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு 2 படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரு படத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 60-75 டேஸ் கொடுக்க போகிறாங்க. 2 படம் 150 டேஸ், 365 150 200 டேஸ் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ 2 படம் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். நீ வெரைட்டி கொடுக்கலாம், 2 ஹிட்டு கொடுக்கலாம், இல்லை 1 மிஸ் ஆனோட 1 ஹிட்டு வரும். ஸோ ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டலில் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற ரெமினேஷன் ஏறும். உங்களுக்கு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்களா வச்சு படம் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் இல்லைன்னா தான் வருத்தப்படலாம். ப்ரொடியூசர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், AK64 அஜித் குமார் அவர்களுக்கு வந்து படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் ஆதிக் ரெடி, கதை ரெடி, எல்லாமே ரெடி. தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா என்ன காரணம்னா இருக்காங்க. அஜித் வச்சு படம் பண்ணுறது 2 தயாரிப்பு இருக்காங்க. பட் அந்த சம்பள விஷயத்தில் போய் இடிக்குது கொஞ்சம். ஸோ அதனால் அவ்வளோ சம்பளம் கொடுத்தா பெரிய பட்ஜெட்டில் போகுதுன்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அஜித் குமார் அவர்கள் நான் நேராக ஒன்றும் இல்லை கார் ரேஸ் போகிறேன்னு அவர் வந்து துபாய் போயிட்டார். ஏன்னா துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டார். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு கார் ரேஸில் போகிறார் அவர். அதனால் இப்போ விஜய் அவர்கள் தனிமை லிஸ்ட்டு விட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக போய் அந்த சீட் காலியாக இருக்குது. அஜித் அவர்களும் கிட்டத்தட்ட பார்க்க போனால் கார் ரேஸில் போயிடுவார் போல் தெரியுது நமக்கு. அதை ஸோ அந்த ஸ்பேஸ் பிடிக்கிறதுக்கு இப்போ சிம்பு ஒரு பக்கம் வர்றாங்க, ஒரு பக்கம் சிவகார்த்தின்னு வர்றாரு, ஒரு பக்கம் சூர்யா, ஸோ ஒரு பக்கம் இந்த தனுஷில் இந்த 4 பேருக்கு மத்தியில் ஒரு ரவுண்டை போயிட்டுருக்கு சைக்கிள் மாதிரி.
ஸோ அதனால் சிம்புக்குன்னு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தயாரிப்பாளர் இருக்காங்க, ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேரும் இருந்தும் நீங்கள் இனி வந்து லேட் பண்ணாமல் டக்குன்னு வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லிக்கல ஆசைப்பட்றேன். அது சிம்பு ஆசைப்பட்றேன். ஓகே சார், அதான் இது பார்க்கும்போது வந்து இயர்லி 2K கிட்ஸ்க்கு வந்து சிம்பு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியும். பட் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்து சிம்பு சாருடைய படங்கள் வந்து அவங்க டைம்ல வராதனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசா வந்து அவரை தெரியாது. இப்போ மன்மதன் 2 மட்டும் வந்து அந்த விண்டேஜ் சிம்புவை வந்து இவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஜென்சிக்கு ஏத்த ஒரு ஸ்டாரா வந்து அவர் மாறிடுவாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா ஜென்சி கிட்டக்குன்னு உள்ள படங்கள் வந்து இன்னும் பண்ணலை. ஆமா, சிம்பு அவங்க பண்ணல, இது ஃபேக்ட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி மன்மதன் படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜென்சி கிட்ட உள்ள வந்து அப்படி சிம்பு தூக்கி வச்சிருவாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே கண்டிப்பாக. ஏன்னா இப்போ படையப்பா ரிலீஸ் போது பார்த்தோம்னா இப்போ ரஜினி சார் படம் ஜென்சி கிட்டோ 2K கிட்ஸோ இல்லை டவுட்டாக இருந்தது. படையப்பாவே ஜென்சி கிட்ட தான் செலிப்ரேட் பண்ணாங்கன்றாங்க. அவங்க பொண்ணு சௌந்தர்யா அவர்களே அதான் சொல்கிறாங்க. இப்போ அதனால அந்த ஒரு பேட்டர்னில் போகிறாரு அவர். ஓகே. ஸோ அதனால் சிம்பு அவர்கள் கொஞ்சம் மன்மதன் 2 கண்டிப்பாக பண்ணுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜென்சி கிட்ட உள்ளே வந்துடுவாங்க, உங்களை வச்சு கொண்டாடுவாங்க. ஓகே சார், அரசன் படம் பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.